இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் தாங்க இருக்கேன். வெயிலுக்கு அதுக்கும் இங்கே பாருங்கள் மாங்காய் பிஞ்செல்லாம் எப்படி கொட்டி கிடக்குன்னு பாருங்கள். அதுவும் பழுத்தது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து பழம் இல்லைங்க, வெம்பல் தாங்க அப்படி தெரியுது. பார்க்குறதுக்கு பழம் மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டே இருக்காது. இங்கே பாருங்க மரத்துலேயுமே அதே மாதிரி தாங்க இருக்குது. காயே என்ன விளையவே இல்லைங்க, பிஞ்சிலே இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாங்காய் பேர் வந்து சப்போட்டா மாங்காங்க. மாங்காய் அவ்வளோவா ஒன்றும் காய்க்கலைங்க, எங்கேயோ ஓரளவுக்கு தாங்க இருக்குது. அடுத்த மரத்துக்கு வந்து பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு மரத்தில் காயாக தாங்க இருக்குது. நம்ம பழம் கண்டுபிடிக்கும்னே இந்த கிளி அணிலுக்கெல்லாம் எப்படி தான் தெரியும் போல் அது எங்கிட்டே கண்டுபிடிச்சி ரெண்டு சாப்பிட்டு போட்டிருக்கு பார்த்துக்கிங்களா. சரி மரத்தில் பழம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு போல், அதை அணிலும் சாப்பிட்ருக்கு. நம்மளும் தேடி பார்ப்போம், நம்மளுக்கு ஒன்று கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மரம் பூரா தேடி பார்க்குறேங்க, ஒன்று கூட இல்லைங்க. கடைசியில் ஏமாந்தது தாங்க மிச்சம். இந்த மாங்காவோடைய பேர் வந்து பாலாமணி. வேறு அந்த மரத்தில் கூட அவ்வளோவா காய்க்கலைங்க, இந்த பாலாமணி மரத்தில் ஓரளவுக்கு காய் கிடந்துச்சுங்க. ஒரு இடத்துல நல்லா கொத்து கொத்தாவே கிடந்துச்சு. ஆனால் இப்போ தான் விளையாமல் இன்னும் கொஞ்சம் கலரே ஏறல பார்த்தீங்களா, பச்சை பச்சேன்னு தான் இருக்குது. மாம்பழம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. நானும் நெதமூந்து மரத்தில் பார்த்துட்டு தாங்க இருக்கேன், எப்படா பழுக்கும் அப்படின்னு.